இந்த வீடியோவில் மாநாடு மூவியில் வர நம்ம எஸ்டிஆர் டைட்டில் கார்டு எப்படி மொபைல் யூஸ் பண்ணி ரீக்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு லேர்ன் பண்ணலாம் வாங்க. இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் எண்ட் வரைக்கும் பாருங்கள். இந்த எடிட்டிங்கை நீங்கள் சிம்பிளாக கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் சொல்கிற இந்த 3 ஸ்டெப்பை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸ்டெப் 1, இந்த வீடியோவோட சீக்வன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது. இல்லை மொத்தம் 4 சீக்வன்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு 3 வந்து என்னென்னா இண்டிவிஜுவல் லெட்டரை அனிமேஷன் பண்ணுறது. தென் 4th வந்து எல்லா லெட்டரும் ஒன்றா கம்பைண்ட் ஆகி அதில் ஒரு அனிமேஷன் வரும். ஸ்டெப் 2, லெட்டர் அனிமேஷன் சீக்வன்ஸில் நம்ம ஒவ்வொரு லெட்டர்லேயும் வந்து என்னென்னா ப்ளூ அண்ட் ரெட் சேப்பர் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்போம். நீங்கள் உங்களுடைய எல்லா லெட்டருக்கும் இண்டிவிஜுவலாக க்ரியேட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஏன்ற லெட்டர் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஏல வந்து ப்ளூ கலரில் ஒரு சேப்பர் வீடியோ அவுட்புட்டும் ரெட் கலரில் ஒரு அவுட்புட்டும் நீங்கள் எடுக்கணும். இதேமாரி எஸ்டிஆர் அப்படின்னா எஸ்ஸுக்கு இந்த 2 அவுட்புட், தென் டிக்கு இதேமாரி 2 அவுட்புட், ஆருக்கு இதேமாரி 2 அவுட்புட் நீங்கள் எடுக்கணும். இப்போ இந்த சேப்பர் எஃபெக்ட்டை எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இம்போர்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. தென் லோட் ஜிப் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் சேப்பர் டெக்ஸ்ட் எடிட்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபைல் இம்போர்ட் ஆகிடுச்சு, ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து டெக்ஸ்ட் இருக்கும். சரி, இந்த டெக்ஸ்ட்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது, அதில் போய்ட்டு உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை நீங்கள் எடிட் பண்ணிக்கோங்க. இங்கே நான் வந்து சாம்பிளுக்கு ஏன்னு போடுறேன். ஓகே, நம்ம டெக்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. இப்போ தென் இங்கே பாத்துன்னு ஒன்று இருக்கும். அந்த பாத்துன்ற ஃபைலை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா மேலே இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ தென் அந்த லெட்டரை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே மேலே 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கன்வெர்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். கன்வெர்ட் டூன்றதை கிளிக் பண்ணிவிட்டு சேப்பர் பாத்துன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ உங்களோட டெக்ஸ்ட் வந்து எப்படி கன்வெர்ட் ஆகிடும்னா டெக்ஸ்ட் வந்து இந்த சேப்பர் எஃபெக்டை வந்து கன்வெர்ட் ஆகிடும். ஓகேவா, இது கன்வெர்ட் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் என்ன பண்ணால் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கணும். எக்ஸ்போர்ட் ஆகிடுச்சு. தென் இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சாலிட் கலர்னு இருக்குல்ல, இந்த சாலிட் கலரை அப்படியே லாங் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ட்ராக் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த சாலிட் கலரோட ரெட் கலர் வந்து சேப்பருக்கு அப்ளை ஆகிடும். தென் இப்போ இந்த ரெட் கலர் வச்சுட்டு அடுத்த ரெண்டரை நீங்கள் ரெண்டர் பண்ணிக்கோங்க. இது ரெண்டர் ஆகிடுச்சு. இதேமாரி உங்களுக்கு நீங்கள் இந்த ப்ராஜெக்ட்டில் எந்தெந்த டெக்ஸ்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் இதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் வந்து ப்ளூ கலரில் அண்ட் ரெட் கலரில் ரெண்டுத்துக்கும் ஒரு ரெண்டர் எடுத்துக்குவோம். இப்போ இதே ப்ராஜெக்ட் ஃபைல அடுத்த டெக்ஸ்ட் நீங்கள் என்டர் பண்ண போகிறீங்கன்னா இந்த இடத்துல திரும்பி போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், ஏன்ற இடத்துல நான் வந்து பீன்ற டெக்ஸ்ட் எடிட் பண்ணிக்கிறேன். ஓகே, லெட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கில் இருக்க இந்த பாத்துன்ற ஃபைலை என்ன பண்ணுங்கள், டெலிட் பண்ணிக்கோங்க. டெலிட் பண்ணியாச்சு. இப்போ இந்த பியை ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த 3 லைன்ஸ் அழுத்தினீங்கன்னா இங்கே மேலே கன்வெர்ட் ஆப்ஷன் இருக்கும், இல்லை சேவர் பாத்துன்னு கொடுத்தீங்கன்னா இந்த பி வந்து சேவர் எஃபெக்ட்டில் ஆட் ஆகிடும். இப்போ பிக்கு ப்ளூ கலரில் அவுட்புட் கிடச்சிச்சு. இதை அப்படியே ரெண்டர் பண்ணிக்கோங்க. தென் ரெண்டர் பண்ணி முடிச்சிட்ட அப்புறம் இந்த சாலிட்ன்ற கலரை வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் கொஞ்சம் ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா இப்போ ப்ளூ கலர் ரெட் கலர்ன்றது அப்ளை ஆகிடும். தென் இதை வச்சு ஒரு ரெண்டர். இவன் நீங்கள் எந்தெந்த டெக்ஸ்ட்டில் இந்த ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் வந்து ரெட் அண்ட் ப்ளூ கலரில் ரெண்டர் ஒன்று எடுத்துக்கணும் வீடியோவை. இப்போ நம்ம எஸ்டிஆரோட டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ண போகிறோம். எக்ஸாம்பிள் எஸ்டிஆர் இந்த 3 லெட்டர் நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்க. ஓகேவா, அதுக்கான 3 டெம்ப்ளேட் நான் கொடுத்துருக்கேன். இதில் இம்போர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லோட் ஜிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எஸ்டிஆர்1 ஜிப் ஃபைல்டர் இருக்கும். இப்போ இதேமாரி எஸ்டிஆர்2 அண்ட் எஸ்டிஆர்3ன்னு சொல்லிட்டு 3 டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபைல்ஸ் இதில் இருக்குது. 3த்துக்கும் வந்து நீங்கள் தனித்தனியாக இம்போர்ட் பண்ணி அதை டெக்ஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கணும். இது எப்படி பண்ணுறது நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு எஸ்டிஆர்1 ஜிப்பை லோட் பண்ணுறேன். இது லோட் ஆகிடுச்சு. இப்போ லோட் ஆகிட்ட அப்புறம் ஃப்ரண்ட்டில் இங்கே இந்த ஃபைல் காட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைல் லோட் ஆகிடுச்சு. லோட் ஆகிட்ட அப்புறம் இன்டர்ஃபேஸ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் நீங்கள் இந்த கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் குரூப்ன்ற ஃபைல் இருக்கும். குரூப்பை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ தென் அதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட் 3Dன்ற ஒரு ஃபைல் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நம்ம டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எடிட் பண்ணுற ஆப்ஷன் காட்டும். இதில் நான் ஏன்ற டெக்ஸ்ட் போடுறேன். நீங்கள் இதுமாரி உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க. தென் நம்ம டெக்ஸ்ட்டை இப்போ எடிட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ கீழே இந்த டைம்லைன் பார்த்தீங்கன்னா டைம்லைனை ஒரு சென்டருக்கு மூவ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு வந்து டைம்லைனோட மிடில் வந்து நம்மளுக்கு என்ன விஷுவல்ஸ் வந்து வருதுன்னு சொல்லிட்டு காட்டும். அதனால் டைம்லைன் சும்மா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ டைம்லைன் நான் சென்டரில் வச்சுட்டு இப்போ நெக்ஸ்ட் நான் சேஞ்சஸ் என்ன பண்ணால் நான் வந்து பேக்ரவுண்டில் இருக்க அந்த லெட்டர் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நான் அந்த ரெட் அண்டு ப்ளூ கலரில் அந்த சேப்பர் எஃபெக்ட் இருக்குல்ல, அந்த கிளிப்ஸை நான் வந்து இந்த இடத்துல ஆட் பண்ணணும். இப்போ எனக்கு வீடியோ 1ன்ற இடத்துல நான் வந்து எனக்கு ப்ளூ கலர் சேப்பரை நான் ஆல்ரெடி எடிட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதுக்கு வீடியோ 1ன்றதை கிளிக் பண்ணியாச்சு. இந்த இடத்துல நம்ம ப்ளூ கலரில் சேப்பர் எஃபெக்ட் போட்டிருக்க வீடியோவை இம்போர்ட் பண்ண போகிறோம். இந்த வீடியோ 1ன்றதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த 3 லைன்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ரீப்ளேஸை கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்கன்னா இங்கே டேப் டு ரீப்ளேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ணி வச்சுருக்க இந்த ப்ளூ கலர் ஃபைலை வந்து இம்போர்ட் பண்ணலாம். ஓகே, இப்போ எனக்கு அந்த ப்ளூ கலர் ஃபைல் வந்து லோட் ஆகிடுச்சு. இப்போ தென் நான் வீடியோ 3ன்ற இதை செலக்ட் பண்ணுறேன். இப்போ இதை நான் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனில் போய்ட்டு இப்போ நான் ரெட் கலருக்கு கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த சேப்பரை இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் சேவ் கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா எஃபெக்ட்டும் வந்து இந்த வீடியோவில் ஆட் ஆகிடும். இதே ஸ்டெப் தான் நம்ம ரிமைனிங் இருக்க எஸ்டிஆர்2க்கும் எஸ்டிஆர்3க்கும் இதே ஸ்டெப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நம்ம அப்படியே பேக் வந்துடும். பேக் வந்துட்டு இப்போ இம்போர்ட் திரும்பி கிளிக் பண்ணி லோட் ஜிப்பை செலக்ட் பண்ணுங்கள்.
STR2 இந்த ஜிப் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கள். இந்த இதில் இருக்க எந்த ஜிப் ஃபைலையும் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடாதீங்க. ஓகே, ஜிப் ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. மாநாடு 2ன்னு உள்ளே காட்டும். இப்போ இதுக்குள்ளே வந்தோன்னா அதே கேமரா ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இதுக்குள்ளே வந்தால் குரூப்னு இருக்கும். அந்த குரூப்பை செலக்ட் பண்ணால் இங்கே உள்ள நான் டெக்ஸ்ட்டு வச்சுருப்பேன். இப்போ இந்த டீன்ற டெக்ஸ்ட்டுக்கு நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஆல்ரெடி ஒரே ஒரு லெட்டர் ஏன்ற லெட்டருக்கு மட்டும் தான் நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு என்ன லெட்டர் வேணுமோ நீங்கள் அதுக்கு மல்டிபிள் ஆப்ஷனை எடிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நான் இப்போ திரும்பி ஏன்ற லெட்டரை இங்கே போடுறேன். நீங்கள் என்ன லெட்டர் வேணுமோ அதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல ப்ளூ டெக்ஸ்ட்டுக்கான சேபரை உள்ள நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். ரீப்ளேஸ்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ப்ளூ கலர் சேபர் எஃபெக்ட்டு உள்ள இம்போர்ட் பண்ணுறேன். ஓகே, எங்களோட ஆகிடுச்சு. தென் அதேமாதிரி பக்கத்தில் ரெட் கலர் சேபருக்கும் நான் ரீப்ளேஸ் பண்ணுறேன். ரைட்டாக முடிஞ்சு எனக்கு. இப்போ நான் மிடில் வந்து இந்த டைம்லைன் மூவ் பண்ணி பார்த்தோன்னா எனக்கு எப்படி எஃபெக்ட் வருதுன்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகும். இப்போ இதேமாரி STR3 லோட் ஜிப். இப்போ இதில் STR3ன்ற ஜிப் ஃபைலை நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ஒவ்வொரு கிளிப்பும் முடிஞ்சப்பறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்தப்பறம் இந்த கேமரா ஐக்கன் காட்டும். கேமரா ஐக்கன் உள்ளே வந்தீங்கன்னா இந்த குரூப்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் எடிட் டெக்ஸ்ட்ன்றது இருக்கும். அதை எடிட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே போனீங்கன்னா இந்த இடத்துல டெக்ஸ்ட் எடிட் பண்ணுற ஆப்ஷன் இருக்குது. இதில் நான் இப்போ ஏன் தான் கொடுக்குறேன். நான் ஒரே சிங்கிள் லெட்டர் கொடுக்குறேன்னு நீங்கள் பார்க்காதீங்க. உங்களுக்கு எந்த டெக்ஸ்ட் வேணுமோ நீங்கள் அதை வந்து எடிட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஏன்றது கொடுத்தாச்சு. இப்போ இந்த இடத்துல ரெட் அண்ட் ப்ளூ டெக்ஸ்ட்னு கொடுத்துருக்கேன்ல, இல்லை நீங்கள் எப்பவும் போல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த சேபரோட எஃபெக்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதில் மேபி சேபரோட எஃபெக்டோட குவாலிட்டி கம்மியாக இருக்கலாம். பட் ஆனால் வந்து நீங்கள் பண்ணும்போது குவாலிட்டி கரெக்டாக வரும் உங்களுக்கு. இப்போ ரெட் கலர் இதையும் நான் வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ரீப்ளேஸ் நம்ம பண்ணியாச்சு. இப்போ அந்த 3 டெக்ஸ்ட்டோட அனிமேஷனும் வந்து மொத்தமாக முடிஞ்சு. தனித்தனியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா ரெண்டரை எடுத்துக்க வேண்டியதான். அவுட்புட் எனக்கு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து வீடியோ 5ன்னு சொல்லிட்டு 2 ஃபைல் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் எதுவுமே டிஸ்டர்ப் பண்ண தேவையில்ல. சரி, நான் சொன்ன இதை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் இப்போ நீங்கள் தனித்தனியாக ரெண்டரை எடுத்துட்டால் முடிஞ்சு. இப்போ தென் இம்போர்ட்டை செலக்ட் பண்ணிட்டு லோட் ஜிப் கொடுத்தீங்கன்னா இப்போ தேர்டாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த டெக்ஸ்ட்லாம் ஒன்று அசம்பிள் ஆகிறதுக்குன்னு சொல்லிட்டு STR மெயின் டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும். இந்த ஜிப் ஃபைலை லோட் பண்ணுங்கள். ஓகே, இது ஓப்பன் பண்ணிப்போம். ஃபைல் லோட் ஆகிடுச்சு. இல்லை இந்த குரூப்புன்றத ஒரு ஃபைல் இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் ஓப்பன் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஹெட் டைட்டில் அண்ட் மெயின் டைட்டில்னு இருக்கும். இப்போ நீங்கள் கீழே இந்த டைம்லைன் வந்து ஒரு சென்டரில் வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம அவுட்புட் எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரிவியூ பார்த்துக்கலாம். ஓகே, இந்த இடத்துல வந்து என்ன மெயின் டெக்ஸ்ட்ன்றது இங்கே காட்டுற மெயின் டெக்ஸ்ட். ஓகே, ஹெட் டைட்டில்ன்றது அதுக்கு மேலே வருது. இப்போ நம்ம இதில் மெயின் டைட்டிலில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட்டை வந்து நம்ம இங்கே டைப் பண்ணிக்கிறோம். எக்ஸாம்பிள் ஓகே, பேர் நம்ம டைப் பண்ணியாச்சு. ஹெட் டைட்டில்ன்றது நான் வந்து இதுமாரி டெக்ஸ்ட்டை வந்து எடிட் பண்ணிக்கிறேன். இது ப்ரிவியூ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ரூட்டை கிளிக் பண்ணுங்கள். ரூட்டை கிளிக் பண்ணிங்கன்னா மொத்த ரூட் வீடியோ வந்து நம்மளுக்கு ப்ரிவியூ ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இதுமாரி வந்து நீங்கள் இந்த ஹெட் அண்ட் மெயின் டைட்டிலையும் வந்து எடிட் பண்ணிக்கலாம். எடிட் பண்ணிட்டு இது ஒரு 2 எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றா வந்து CapCut இல்லை KineMaster இந்த ஆப்பை எடிட்டிங் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், கமெண்ட் பண்ணிட்டு அது பேக்ரவுண்ட் மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.